அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் ஃப்ரெஷர்ஸ் டே அவங்களுடைய 23வது குழுவாக வந்திருக்கீங்க. இது வரைக்கும் நான் பார்த்துட்டு இருந்தேன், கேட்டுட்டு இருந்தேன். உண்மையிலேயே அது எல்லாம் கூட்டி கழித்து எல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லணும்னா, ஒரு 48 வருஷத்துக்கு முன்னால் நான் இருந்திருந்தேன்னா அநேகமாக இந்த காலேஜில் சேர்ந்துருக்கலாமா அப்படின்னு நினச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 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 முழுமையை என்னால் பார்க்க முடிஞ்சது. சரியாக சொன்னேன் அப்படின்னா முழுமையை பார்க்க முடிஞ்சது. இந்த வருஷம் இல்லை, இது வரைக்கும் படிச்சுக்கிற மாணவர்களும் சரி, வந்தவங்களும் சரி, நீங்கள் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். சரியாக புரிஞ்சுக்கணும், கொடுத்து வைத்தவர்கள் பார்த்துக்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த கிட்டத்தட்ட நான் படித்த கல்லூரி தவிர அதிகமான எந்த கல்லூரிக்கும் 2வது முறை போனதில்லை. 2வது முறையாக 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன். அப்போ சிறிதாக பார்த்துருக்கேன். இப்போ நான் இங்கே வந்திருக்கேன். பெரிய மாற்றம் நடந்திருக்கு, வளர்ந்து இருக்கிறது அப்படின்னு. அதாவது வளர்ச்சியினுடைய அந்த படிகள் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நேரத்திலிருந்து சரியாக புரிஞ்சுக்குங்க, இந்த நேரத்திலிருந்து நீங்கள் இந்த கல்லூரியுடைய மாணவர்கள், அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் இங்கே எல்லாம் திஸ் இஸ் இன் த சேஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள், பாதுகாப்பான கையில் ஒப்படைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் தாண்டி இனிமேல் வரக்கூடிய படிகளை நோக்கி. ஏன்னா இனிமேல் என்ன வரணும் அவங்க சொன்னாங்க இல்லையா, இது வரைக்கும் நான் கேட்டுட்டு இருந்தேன். நான் சமீப காலமாக கடந்த பல வருஷங்களாக பார்க்கும் பொழுது இந்த கல்லூரியில் சேர்ந்த மாணவர்கள் கிட்டத்தட்ட எல்லாருமே அடுத்தது வேலைக்கு போகிறேன் அப்படின்னு நினச்சி எல்லா மாணவர்களுக்குமே குறைஞ்சது 2 அல்லது 3 பணிகள், அதில் அவங்க என்ன வேணும் செலக்ட் பண்ணணும், அது மாதிரியான நடந்திருக்குது. சில பேர் அவங்களாக ஆராய்ச்சிக்கு போகலாம், மேல் படிக்க போகலாம், அல்லது தொழில் முனைவோராக இருக்கலாம், அது மாதிரி இருக்குது.